அம்மா என்னம்மா? அம்மா கோவில்ல இருந்து பார்த்தசாரதி ஐயா பேசினாருமா. தேவி குழந்தைக்கு பேர் வைக்கிற விஷயமா நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்ல. சரி. நாளைக்கே நாள் நல்லா இருக்கான், அதனால நாளைக்கே வச்சுக்கலாம்னு சொன்னாரு. ஐய், குட்டி பையனுக்கு பேர் வைக்க போறோமா? ஏய் ஜாலி ஜாலி ஜாலி. ஏய் குட்டி பையா, உனக்கு பேர் வைக்க போறாங்களாடா? தேவி அக்கா, உனக்கு ஓகே தானே? என்னக்கா என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? என் குழந்தைக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான், எப்ப வேணாலும் வச்சுக்கலாம். அம்மா நீ என்ன சொல்ற? நாளைக்கே வச்சுக்கலாமா? நாளைக்கே வச்சுக்கலாம். ஆனா எப்படி ஒரே நாள்ல எல்லா ஏற்பாடையும் பண்ண முடியும்? யாருக்கும் சொல்லவே இல்ல. எவ்வளவு வேலை இருக்கு. மா என்ன நீ? அதான் நாங்க இருக்கோம்ல, எதுக்கு கவலைப்படுறீங்க? நாங்க பாத்துக்கிறோம். டேய் மீட்ரு, என்ன சொல்ற? ஆமாமா, அதெல்லாம் சிறப்பா செஞ்சிடலாமா. நீங்க எப்பன்னு மட்டும் சொல்லுங்க. அம்மா நம்ம குடும்பம், பெரியப்பா குடும்பம், அப்புறம் நம்ம நெருங்கின சொந்த பந்தங்களுக்கு மட்டும் சொல்லி வீட்லயே பண்ணிக்கலாமா? சரி கையில். மூர்த்தி, ஆ நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்கும்போது வீடு இப்படி இருந்தா நல்லா இருக்காது. ஆளுங்களை வச்சு வீட்டை ஒயிட் வாஷ் பண்ண சொல்லு, அப்படியே கொஞ்சம் டெக்கரேஷனும் பண்ண சொல்லு. சரிங்க சிஸ்டர். அவ்வளவுதானே, பண்ணிடலாம் விடு. சரி, பாப்பாக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? அதை டிசைட் பண்ணிக்கலாமா? குழந்தைக்கு நான் தான் பேர் செலக்ட் பண்ணுவேன். ஏய் இரு, குழந்தை பிறந்த தேதியும் நேரத்தையும் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதையெல்லாம் பார்த்துட்டு எந்த எழுத்துல பேர் ஆரம்பிக்கலாம்னு அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தானே சாப்பாடு எடுத்து வச்சிடலாமா? சரிங்க. சரி இரு, நானும் வரேன். மூர்த்தி இரு, நான் பணம் தரேன். டேய், மூர்த்தி, ஒயிட் வாஷ்க்கும் டெக்கரேஷனுக்கும் பணம் வேணும்ல, அதுக்கு கையில மீட்டர் கிட்ட கொடு. சரி நீ வேலையை பாரு. ஆறுமுகம் இந்தாங்க. கையில இந்த ஆர்டர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வீட்டை ஒயிட் வாஷ் பண்ற ஆளுங்களை வர சொல்லிடுறேன். மூர்த்தி, மா மளிகை பொருள்லாம் வாங்கணும்டா. என்ன வேணும்னு தனத்தை போன்ல லிஸ்ட் அனுப்ப சொல்றேன். வரும்போது வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா, அதெல்லாம் வாங்கிடலாமா, விடுங்க. இங்கதான். மா, டேய் அன்பு. அன்பு, அன்புமா? அன்பு, அன்பு எப்படி இருக்கடா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா அக்கா? ஏய் என்னடா சொல்லாம கொள்ளாம எப்படி நல்லா இருக்க? இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. உள்ள வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. bro எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேன். மாமா எப்படி இருக்கீங்க மாமா? ஏய் குட்டி, எப்படி இருக்க? அண்ணி நல்லா இருக்கீங்களா? குழந்தைய பாருடா. வந்தோனே என் குழந்தை அடடா, கூப்பிடுது. பாத்தியா? குட்டி மாமா வந்திருக்கேன் பாருங்க. டேய் அன்பு, அண்ணா நானே உனக்கு போன் பண்ணு நினைச்சுக்கிட்டே இருந்தேன்டா, அதுக்குள்ள நீயே வந்துட்ட. மாமா, அன்பு நேத்தே எனக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டான். ஆனா நான் தான் உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லாம இருந்தேன். பாத்தியா? நல்ல வேளை கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்க. ஒரு சந்தோஷமான விஷயம். அண்ணி, நீங்க ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி அன்பு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. அன்பு உன் வாயாலே சொல்லு. இன்னும் 1 வீக்ல சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல ட்ரைனிங் எஸ்ஐயா ஜாயின் பண்ண போறேன்க்கா. ஏய் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ்க்கா. டேய் வாழ்த்துக்கள். ப்ரோ வாழ்த்துக்கள். அக்கா, கூடிய சீக்கிரம் நான் உங்க முன்னாடி காக்கி சட்டை போட்டு நிக்க போறேன்க்கா. நம்ம கனவை நிறைவேற்ற போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. உன்னை விட நாங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்டா. போலீஸ்காரனோட குடும்பம்னு நம்ம குடும்பத்துக்கே ஒரு அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் நீ உருவாக்கி இருக்கடா. டேய், இதை விட பெருமையான விஷயம் வேற எங்களுக்கு வேற என்னடா இருக்க போகுது? நீ ஜெயிச்சிட்டடா. இந்த ஒரு நாளுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. விடாமுயற்சியோட நாம அடையணுங்கிறத துரத்தி பயணம் பண்ணோம்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும்னு நீ நிரூபிச்சிட்ட. ஆமாக்கா, அதனால்தான் இந்த விஷயத்த போன்ல சொல்லாம நேர்ல வந்து சொல்லி
உங்க எல்லார் முகத்திலயும் வர சந்தோஷத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை பார்த்துட்டேன்க்கா. அக்கா, இதை எத்தனை தடவை சொன்னாலும் மிகையாகாது. ரொம்ப நன்றிக்கா. நீங்க இல்லனா இது சாத்தியமா இருக்குமான்னு சத்தியமா எனக்கு தெரியலக்கா. என்ன ஆசீர்வாதம் அன்பு, அன்பு. பண்ணுங்கக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. மா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இரு. இந்த ஊரே பெருமைப்படுற அளவுக்கு நீ ஒரு நல்ல போலீஸ்னு பேர் எடுக்கணும். நேர்மையா இருந்து அந்த வேலைக்கான மரியாதையை நீ காப்பாத்தணும். நிச்சயமாமா. நீ காப்பாத்துவ. உங்க அப்பா இப்ப இருந்திருந்தாருன்னா உன்னை பார்த்து ரொம்ப அம்மா. சந்தோஷப்பட்டிருப்பார். அப்பா நம்ம கூட தாமா இருக்காரு. சந்தோஷமான விஷயத்த சொல்றான், கண் கலங்கிட்டு இருக்க. டேய் அன்பு, இனிமே வெளியில அப்படியே போலீஸ்காரனோட அண்ணன் சொல்லிட்டு கெத்தா சுத்துவேன். எவனும் என்கிட்ட வாலாட்ட முடியாது, சரியா? டேய் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, வாழ்த்துக்கள்டா. அக்கா, நீங்க ஏதோ சந்தோஷமான விஷயம் சொல்றீங்களே, அது என்னது? குழந்தைக்கு நாளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சூப்பர்க்கா. செல்லக்குட்டிக்கு பேர் வைக்க போறோமா? ஒரு தாய் மாமனா முன்னாடி இருந்து நான் எல்லா வேலையும் பார்க்க போறேன். தேவி, அன்பு, 2 பேரும் என் கூட வாங்க. எங்கக்கா? எங்கக்கா? குழந்தைக்கு பேர் வைக்கிற விஷயத்த நம்ம பெரியப்பா கிட்ட சொல்லணும்.